எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா அந்த சுக்கர தசை 12 வருஷம். அதுல அவன் என்ன செய்யணும்னா, மனுஷனுக்கு அளவு கடந்த வரவு வருது, பொன்பொருள் சேர்க்கருக்கு, சொத்து சுகம் சேர்க்கருக்கு, நல்ல நேரத்துல எல்லாம் கிடைக்குன்னா அவனுக்கு வர வேண்டிய, மனசுல வர வேண்டிய எண்ணம் என்ன எண்ணம்? நீதி, நேர்மை, இறக்க குணம் வேணும். அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்திருக்காம்னா அவனுக்கு கொடுத்து உதகணும். அதோடு ஈவு, இறக்கம், தயவு, தாட்சிணிய, பயபந்தபாசம் இவளும் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஆனா அது இருக்காது மனுஷனுக்கு. அளவுக்கு மீறின சொத்து வந்தாச்சுன்னா அவனை கையில பிடிக்க முடியாது. அதுக்குத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு அருமையான பாடலை சொன்னாரு. கண்ணை மறைக்கின்ற காலம் வரும் பொழுது, கண்ணை மறைக்கின்ற காலம் வரும் பொழுது தர்மம் வெளியேறலாம். ஒரு மனிதனுக்கு அளவு கடந்த சொத்து வந்தாச்சுன்னா அவன் முகத்துல தர்மத்தை பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேல, நம்மள எங்கனையும் பார்த்துட்டோம்னா அண்ணாச்சி, ஆர்மண்ணாச்சி வணக்கம் அப்படின்ட்டு போவான். கண்ட இடத்துல அண்ணாச்சி காப்பி சாப்பிட்டீங்களா, அண்ணாச்சி உட்காருங்க அண்ணாச்சி அப்படிம்பான். அதே நேரத்தில் ஹை லெவலுக்கு போயிட்டோம்னா தம்பி முருகா அப்படின்னா நம்மளை கண்டுக்கிடவே மாட்டான். சரி பார்க்கலாம், சரி பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த குணபாகங்கள்லாம் மாறிவிடும். ஏன்னா சொத்து அதிகமாக சேர்ந்தா குணபாகம் மாறிவிடும். அப்படி இருக்கும் பொழுது வல்லரக்கன் 12 வருஷம் எப்படி ஆண்டான் தெரியுமா? என்ன 12 வருட காலம் அரக்கல் பௌசோடனே ஆண்டு வார பௌசோடனே ஆண்டு வார வருடகால அரக்கல் இன்பமுடன் ஆண்டு வார இப்படியாக வல்லரக்கன் 12 வருஷம் ஆண்டு வந்தான். 12 வருஷம் நிறைவு பெற்றது. 12 வருஷம் முடிஞ்ச உடனே அவனுக்கு என்ன தசை மாறுது? சுக்கர தசையும் போயிடுது, குரு பார்வையும் போயாச்சு. ஐயா வியாழ தசையும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன தசை வருது? 6.25 அரையும் காலும். 6.25 அரையும் காலும். 6.25 அரையும் காலு எத்தனைன்னு கேட்டா 11. நல்ல படிச்சவன். 6.25 அரையும் காலு எத்தனை? அவன் நல்ல படிச்சவன். 6.25 அரையும் காலும் 7 அரை. ஓஹோ 7 7 என்ன சில ஆட்கள் அண்ணாச்சி கூடவோ குறைவோ 7 ரூபா வச்சுக்கிடுங்க. ஆக்கம் கேட்டாலும் 7 ரூபாங்க. அதை அண்ணாச்சி உங்களுக்கு அந்த பையனுக்கு வயசு 7.5. சும்மா 7.5 கதை. ஆனால் 7.5 பத்தி தெரியாதவங்க தான் 7.5 குறைவாக பேசுவாங்க. ஆமா, சனீஸ்வர பகவானுக்கு பல அதிகாரம் உண்டு.
சரி. சனீஸ்வர பகவான் நீதியின் தேவதை. ஆமா. அவற்றை மத்த சாமிகளை மாதிரி எல்லாம் கிடையாது. ஆ. திராச புடிச்சா பாவமும் புண்ணியமும் எவ்வளவு இருக்கோ அதை எடை போட்டு கரெக்டா பங்கு வைக்கக்கூடியவர். சரி. அவன் செய்த பாவத்தை பூரா சனீஸ்வர பகவான் கணக்கில் ஏத்துவார். சரி. என்னைக்கு அவனுக்கு 7.5 நாட்டு சனி வருதோ, இல்ல அஷ்டமத்து சனி வருதோ, ஆமா. ஜென்ம சனி வருதோ, ஆ. இல்ல 18 வருஷ சனின்னு ஒண்ணு உண்டு, அது வருதோ, அன்னைக்கு இதெல்லாம் வச்சு தீர்த்து கட்டிடுவாரு. சரி. அப்பதான் பாருங்க இந்த வல்லரகராட்சதன் வல்லரகராட்சதனுக்கு சரி. 6.25 அரையுங்கால் ஆமண்ணே. 7.5 நாட்டு சனி தசை பிடிச்சது. சரி. 7.5 நாட்டு சனி தசை பிடித்த உடனே வல்லரக என்ன செஞ்சான்? செய்தான். அவன் பகவான் என்றே வணங்க மாட்டான். வணங்க மாட்டான். பாவியான வல்லரக பகவான் என்று வணங்க மாட்டான். அரக்க பஞ்சாட்சரம் பூஜ மாட்டான். சண்டாள வல்லரக அவன் சிவனை என்று வணங்க மாட்டான். பாவி திருநீர்கள் பூச மாட்டான். அரக்கன் கடவுள் என்று வணங்க மாட்டான். கடவுள் என்று வணங்க மாட்டான். அரக்கன் கடவுள் பூஜை செய்ய மாட்டான். கடவுள் என்று வணங்க மாட்டான். கடவுள் பூஜை செய்ய மாட்டான். செல்ல மகனாகிய வல்லரக்கல் பகவான் என்று வணங்க மாட்டான். பஞ்சாட்சரம் பூச மாட்டான். கடவுள் என்று வணங்க மாட்டான். கடவுள் பூஜை செய்ய மாட்டான். பகவான் 7.5 சனி பிடிச்ச உடனே அரக்கன் முதல்ல மறந்தது கடவுளை மறந்துடுவாங்களா? ஐயா, 7.5 சனி பிடிச்சாச்சுன்னா முதல் வேலையை சனீஸ்வர பகவான் இறை நம்பிக்கையே கெடுப்பார். ஏன் கெடுக்காரு தெரியுமா? இவன் இறை நம்பிக்கைக்குள்ள போயாச்சுன்னா இவர் வேலை நடக்காது. இவர் சரியான தண்டனையை கொடுக்கணும் இல்லையா? அப்ப அவன் இறைவனை போய் பத்தி பிடிச்சிட்டான்னா இவர் பாச்சா அங்க பலிக்காது. அதுக்காக இறைவனுடைய பாசத்தை குறைப்பான். அதான் 7.5 விஷயம். அப்ப அரக்கனுக்கு 7.5 நாட்டு சனி பிடித்த உடனே அவன் பகவான் என்று வணங்க மாட்டான். பகவான் என்று வணங்க மாட்டான். பஞ்சாட்சரம் பூச மாட்டான். சிவனை என்று வணங்க மாட்டான். திருநீர்களை பூச மாட்டான். இப்படியாக இருக்கின்ற காலத்திலே இந்த வல்லரக்கன் இப்படி இருக்கக்கூடிய நாளையில பகவான மறந்த பாவியுடைய ஆட்சியிலே அவன் நாட்டிலே காலமழை பொழியவில்லை. காடு கரைகள் விளையவில்லை. கோட மழைகள் பொழியவில்லை. குளிர்ந்ததென்றல் வீசவில்லை. சாரல் மழை பொழியவில்லை. சரமிளகு காய்க்கவில்லை. மழை இல்லாத காரணத்தினாலே ஆண்டவனும் மறந்த பாவியுடைய நாட்டிலே மழை என்பது கிடையாது. மழை இல்லாத கவலையினாலே மக்கள் எல்லாம் குடிக்க தண்ணி கிடையாது. கடிக்க புல்லு கிடையாது. மக்கள் எல்லாம் அழுது புலம்புகிறார்கள். இப்படியாக இருந்த போது இந்த வல்லரக்கர் ஆட்சதன் என்ன செய்வான்? நான் எப்படி உடனே நம்ம நாட்டுல பஞ்சம் நிலவி விட்டது. வந்த பஞ்சத்தை தீர்க்கணும்னா அவனிகிட 56 தேசத்து மன்னர்களும் நமக்கு வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், நீர்வை பணம், கற்ப பணம், காணிக்க பணம், பகுதி பணம் இதெல்லாம் தரணும் இல்லையா? அதெல்லாம் பிரிச்சுட்டு வர சொல்லுவோமே. அப்படின்னு இதுக்கு யார் அனுப்பலாம் அப்படின்னு வல்லரக்க யோசிக்கும் பொழுது அவன் யோஜனைக்குள்ளாக ஒன்று அடைபட்டு இந்த வரி வட்டியை பிரிக்கணும்னா நமக்கு முதல் மந்திரியாக இருக்கானே அவன் தான் சரியான அப்படின்னு சொல்லி அந்த முதல் மந்திரியவும் மதிப்பு மரியாதையோட கூப்பிடணும். யாரையுமே மதிப்பு மரியாதையோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வல்லரக்க
அங்க முதல் மந்திரியை எப்படி அழைச்சான் தெரியும்? இப்படி அழைக்கிறான். என்ன வாரும் பிள்ளாய் மந்திரிய மந்திரியே ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, சொல்ல கேளோ. வார்த்தை சொல்ல கடுமையா ஓய் மந்திரியே, நம்ம நாட்டுல ஒரு நாள் இல்லாத திருநாளாக சரி பஞ்சம் நிலவி வருகிறது. இது என்ன குத்தம் ஏது குத்தம்னு தெரியல. அதனால நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா இந்த அவனிகிட 56 தேசத்து மன்னர்களும் நமக்கு வரி பணம், வட்டி பணம், எரிசால் பணம், நீர்வை பணம், கர்ப்ப பணம், காணிக்க பணம், பகுதி பணம் இதெல்லாம் பாக்கி போட்டிருக்கா இல்லையா? இத பூரா நான் சொன்ன முன்னே அந்த பூரா வசூல் பண்ணிட்டு வரோம்னா அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த மந்திரி அந்த அரக்கனுடைய வார்த்தையை கேட்டு என்ன மந்திரி யார் பயணமாகி பயணமாகி மந்திரி யார் பயணமாகி அவர் ஓட்டமாக ஓடி வாரார் ஈழநாடு தன்னதற்கே, ஈழநாடு தன்னதற்கே மந்திரி யார் வாடி வார நாட்டிலே வந்து இந்த அரக்கனுடைய மந்திரி முதல்ல வரி பணத்தை பிரிக்க ஈழ நாட்டுக்கு வந்தான். ஈழ நாட்டு மன்னன் அரக்க நாட்டு மந்திரியை பார்த்து என்ன கேட்டான்? யாரடா நீன்னு கேட்டான். யாரடா நீ, யாரடான்னு நீ கேட்ட உடனே அந்த மந்திரிக்கு ரொம்ப மன வருத்தம். ஐயா ஈழ நாட்டு மன்னா, என்ன யாருன்னு தெரியலையா? ஒரு நேரத்துல என்ன கண்டா கிடுகிடுன்னு நிப்ப, இப்ப என்ன பார்த்து யாரடா நீன்னு கேட்க முதல்ல என் கூறுகட்ட மந்திரி, என் கூறுகட்ட மன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனக்கு பகைவர்களாக இருந்தாலும் தன் அரண்மனை வாசல்ல வந்துட்டா அவங்கள வாங்கோன்னு கேட்கணும். தனக்கு பகைவனா இருந்தாலும் சரி வீட்டு நடவாசல் ஏறிட்டா ஐயா வாருங்க அப்படின்னு கேட்கணும். இதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்து யாருன்னு கேட்டிய? என் பெயர் தான், நான் அரக்கனுக்கு முதல் மந்திரி. ஏதோ ஒரு நாளும் இல்லாத திருநாளா எங்க நாட்டுல பஞ்சம் நிலவி வருகிறது. குடிக்க தண்ணி கிடையாது, கடிக்க புல்லு கிடையாது. மக்கள் எல்லாம் குடி தண்ணி இல்லாம அலறி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள்லாம் எனக்கு தர வேண்டிய, எங்க நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பணம், வட்டி பணம், இருசால் பணம், நீர்வை பணம், கர்ப்ப பணம், பகுதி பணம் சரி அத்தனையும் கொடுங்கோன்னா அதுக்கு ஈழ நாட்டு மன்னன் சொன்னா என்ன சொன்னா? நாங்க வரி பணம் தர மாட்டோம், வம்பு சண்டை செய்வோம். இருசால் பணம் தர மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வோம் என்றார். உடனே ஐயா மந்திரி, நான் சொன்னத மாதிரி போய் சொல்லணும். உடனே ஈழ நாட்டு மன்னன் அரக்க நாட்டு மந்திரி இடத்துல என்ன சொன்னா? நாங்க வரி பணம் தரவோ மாட்டோம், வரும் பிள்ளாய் மந்திரி வரி பணம் தரவோ மாட்டோம், வம்பு சண்டை செய்வோம் ஐயா, இருசால் பணம் தரவும் மாட்டோம், ஆனால் எதிர்த்து சண்டை செய்வோம் ஐயா, கர்ப்ப பணம் தரவும் மாட்டோம், ஆனால் கலகம் செய்ய வருவோம் ஐயா. மன்னவனும் சொன்ன போதே அந்த மந்திரி அறியாது மன்னவர்
மந்திரியே ஆமோஹோ வரி பணம் தரமாட்டோம் ஆமையா ஆனால் வம்பு சண்டை செய்வோம் ஐயா ஆமையோ இரிசால் பணம் தரமாட்டோம் எதிர்த்து சண்டை செய்வோம் செய்வோமையா கற்ப பணம் தரமாட்டோம் கலகம் செய்ய வருவோம் ஐயா ஆமா பகுதி பணம் தரமாட்டோம் படையெடுத்து சண்டை செய்வோம் சண்டை செய்வோம் அப்படின்னு இந்த மன்னன் சொன்ன உடனே சரி ஓகங்க நின்னா நம்மளுக்குள்ள கலகம் வந்தாலும் வந்துடும் வந்துரும் அதனால இவன் சொன்னதை போய் நம்ம மன்னன் கிட்ட சொல்லுவோம் சொல்லிடுவோம் மன்னன் என்ன நடவடிக்கை எடுக்காருன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த அரக்க நாட்டு மந்திரி சரி ஈழ நாட்டுல எடுத்தாயா ஒரு ஓட்டம் ஆ, அலறி புலம்பி மன்னனை கூப்பிட்டுக்கிட்டே ஓடியார் ஓடி வாரான் என்ன சொல்லிட்டு ஓடியாரான் சொல்லியாரா ஏ மன்னாதி மன்னவனே ஏ மன்னாதி மன்னவனே மன்னவனே ஏ மன்னவனே மன்னவனே ஏ மந்திரி வார்த்தையே சொல்ல கேளு மன்னவனே மன்னவனே சரி வார்த்தை சொல்ல கேளு என்று அலறி புலம்பி எங்கே ஓடி வாரான் ஓட்டி வரா ஏ அரக்கனுக்கு முன்னால முன்னால ஐயா முன்னால ஜெய் முன்னால அவ அவசரமா ஓடி வர முன்னால அவசரமாக ஓடி வரும் அரக்கனுக்கு முன்னாலே அவசரமாக ஓடி வருகிறான் ஆமண்ணே யோ 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 மந்திரி ஓ என்னையா புலம்பிக்கிட்டு வரேன்னா ஏன் இந்த வட்டம் ஓடியாரு அந்த கொடுமையை ஏன் கேக்கியா ஐயா என்னய்யா நான் ஈழ நாட்டுல போய் முத வரி பணம் வட்டி பணம் பிரிக்க போனேன் சரி அவன் என்ன பார்த்து யாருன்னா கேட்டான் கேட்டான் அது மத்தரம் அல்ல வேற என்ன அது மத்தரம் அல்ல வரி பணம் தரமாட்டானா வம்பு சண்டை செய்வான் செய்வானா இருசால் பணம் தரமாட்டானா எதிர்த்து சண்டை செய்வான் ஆமையா பகுதி பணம் தரமாட்டானாம் படையெடுத்து சண்டை செய்வான் சரிதான் கற்ப பணம் தரமாட்டானா ஆமோஹோ கற்ப பணம் தரமாட்டானாம் கலகம் செய்ய வருவானா வருவானா அப்படின்னு சொன்னதுதான் வல்லரக நினைக்கான் என்ன? அடா பாவி நம்ம அவனுகிட 56 தேசத்து மன்னர்களும் சரி நம்பேரிலே படையெடுத்து வந்தார். ஆனால் அவர்களை எதிர்ப்பதற்கு நம்மள்ட்ட ஆனப்பட இருக்கா, கிடையாது குதிரைப்பட இருக்கா, இல்ல ஒட்டகப்பட இருக்கா, யாழிப்பட இருக்கா, கிடையவே பேரிண்டப்பட இருக்கா, கிடையாது ஒரு படையும் கிடையாது. சரி அண்ணன் தம்பியா இருக்கானா சரி அண்ணன் இருக்கானா, தம்பி இருக்கானா, ஆதரிக்க யாரு இருக்கானா, கிடையாது யாருமே இல்லையே ஆமண்ணே என்று மன்னனானவன் ஆமோஹோ வல்லரக்கராட்சதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆமையா அவன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் அரக்கன் எண்ணாத எண்ணமெல்லாம் அவன் எண்ணி கண்ணீர் வாடிக்கான். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி கண்ணீர்களை வடித்தான். இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? மறந்த பகவானை நினைத்து மாபெரும் தவம் செய்ய வேண்டும். அவனுகிட 56 தேசத்து மன்னர்களை எதுக்கணும்னா மறந்த பகவானை நினைத்து மாபெரும் தவம் செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு சங்கடம் வரும்போதுதான் தெய்வத்தை நினைப்பான். அதுவரையிலும் ஈசனை தெய்வத்தை கடவுளை மதிக்கவே மாட்டான், நினைக்கவும் மாட்டான். அரக்கனுக்கு ஆகாத நேரம் வந்த உடனே பகவானை நினைக்க வேண்டும், பாரத்தவங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சண்டாள வல்லரக்கன் என்ன செய்வானால் ஆண்டவனை நினைச்சு தவம் செஞ்சு பகவானிடத்திலே பயங்கரமான ஒரு வரத்தை வாங்கி அவனிகிட 56 தேசத்து மன்னர்களை நாமல் எதிர்க்க வேண்டும். அப்படியானால் பகவானை நினைச்சு தவம் செய்யணும்னா நாமல் ஆருண்ய வனத்திற்கு செல்ல வேண்டும். ஏன்னா இறைவனுக்கு நினைச்சு தவம் செய்யணும்னா அங்க ஆள் அரவமே இருக்கக்கூடாது. சத்தக்காடு மாத்திரம் இல்ல, நினைவுகள் சிந்தனைகள்லாம் மாறிடும்.
அதனால மறந்த பகவானை நினைத்து ஆருண்ய வனத்திற்கு சென்று அதிக தவம் செய்ய வேண்டும் என்று இந்த வல்லரக்கராட்சதன் தவ பொருள் அடுக்கு பொருளெல்லாம் தூக்கி தோளிலே வைத்தான். இறைவனாகிய பகவானை நினைத்து ஈசன் தவம் செய்ய வேண்டும் என்று உடனே வல்லரக்கன் பகவான் தவம் செய்வதற்கு அவன் தவ பொருள் 21 தவ பொருள் 21 தானை தூக்கி தொழில் வைத்தான். அடுக்கு பொருள் 21 அடுக்கு பொருள் 21 அந்த அரசன் தூக்கி தொழில் வைத்தான். தவ பொருள் அடுக்கு பொருள் எல்லாம் தூக்கி தோளிலே வைத்து தவ பொருள் அடுக்கு பொருளை தூக்கி தோல்ல வச்சான். சரி. ஆருண்ய வனத்திலே வந்து யமயகிரி பர்வதத்திலே வந்து ஈசன் பகவானை நினைத்து தவம் செய்ய வேண்டும் என்று மலையை ஏறிட்டு பார்த்தான். ஆகா, பகவானை நினைச்சு தவம் செய்ய ஏற்ற மலை இதுதான். இந்த மலையை விட்டோம்னா இனி மலை கிடைக்காது என்று மலையான வனமாதியில மாபாவி ஓடி வாரான். இது ஆனை அது உறங்குவானோ அடந்தவன சொலை விட்டான். சிங்கமது உறங்குவானோ சிறுபுலிகள் தூங்குவானோ மலையான வனமதற்கு மலையான வனமதற்கு இந்த மாமன்னன் வாரி வார மலையான வனமாதற்கு மவனனோ ஓடிவார மலையான வனத்திலே வந்த வல்லரக்கன் தவ பொருள் அடுக்கு பொருள் எல்லாம் கீழே இறக்கி வைத்தான். மலைக்குள்ள சுத்தி பார்த்தான். பலவிதமான அதிசயங்களை கண்டான். என்ன அதிசயம் எல்லாம் கண்டான்? அந்த மலைக்குள்ளாக கண்ணுக்கு தெரிந்த பல அதிசயங்களை கண்டான். என்ன அதிசயம் எல்லாம் கண்டான்? அவனும் மான் குட்டிகள் துள்ள கண்டான். துள்ள கண்டான். அதுல மயில்கள் வந்து நடனம் கண்டா நடனம் கண்டா பண்டு வந்து கீதம் பாட கீதம் பாட கீதம் பாட அதுல வானரங்கள் கவிகள் பாட கவிகள் பாட கீதம் பாட கீதம் பாட வானரங்கள் கவிகள் பாட என்ன குயில்கள் வந்து தாலாட்ட தாலாட்ட அதுல குள்ள நரிகள் கீதம் பாட கீதம் பாட தலாட்டை
இப்படியாப்பட்ட அதிசயங்களை எல்லாம் வல்லரக்கன் கண்டான். ஆமோஹோ இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் கண்டா வல்லரக்கன். சரி ஆகா, என்னையா இந்த மலையை விட்டமானால் இனி மலை கிடைக்காது. கிடைக்காது. ஆகையினாலே பகவானை நினைத்து இம்மலையிலே தவம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் என்றான் அழகனாகப்பட்ட வல்லரக்கன். ஆமோஹோ தவ பொருளை கீழே இறக்கி வைத்தான், ஆமாண்ணே. அடுக்கு பொருளை கீழே இறக்கி வைத்தான். இறக்கி வைத்தான். அப்புறமா அவன் மனசுல நினைக்கான், ஆ, பகவானை நினைச்சு தவம் செய்யணும்னா சரி ஒரு தவ நிலையை உருவாக்கி ஆ, அதில் நின்றுதான் நாம் தவம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு அதிசயமான தவ நிலையை நாமல் உருவாக்க வேண்டும் பார்க்க வேண்டும். என்று வல்லரக்கன் ஆ, ஒரு அதிசயமான தவ நிலையை எப்படி உருவாக்கினா, எப்படி எப்படி அதோடு ஆ, பாடும் வில்லிசை அண்ணாவி அன்பு பாராட்டி பாராட்டி நமது அம்பாசமுத்திரம் என்னும் நன்னகரிலே நகரிலே அம்பாசமுத்திரம் என்னும் நன்னகரிலே ஆமண்ணே. அருமையோடும் பெருமையோடும் புகழோடும் கீர்த்தியோடும் சரி வாழ்ந்து வருகின்ற, ஆ, அதாவது அம்பாசமுத்திரத்துல பூக்கடை பஜார் ஆமா சிஎஸ்ஐ சர்ஜிக்கு எதிர்புறம் முன்னால முன்னால சிஎஸ்ஐ சர்ஜிக்கு எதிர்த்தால இருக்கக்கூடிய கேகேசி காஃபி டீ சென்டர் வைத்து நடத்தி வரக்கூடியவர்கள். ஆமண்ணே. கேகேசி காஃபி டிஃபன் ஆ, டீ சென்டர் வைத்து நடத்தி வருகிறார்கள். வருகிறார்கள். ஐயா, ஆ, உண்மையிலே நான் விளையாட்டுக்காக ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. ஆமா அண்ணாச்சி நம்ம வில்லு இந்த வட்டாரத்துல இந்த சரௌண்டிங்ல ஆ, எங்க தம்பி ஆறுமுகம் படிச்சாலும் ஆமண்ணே. அந்த பரிசு நம்மளை தேடி வரும். வந்துகிட்டே இருக்கும். கேகேசி ஆ, காஃபி டீ டிஃபன் சென்டர். சரி நான் இதை எதுக்கு சொல்லுதம்னா, ஆ, காப்பியா இருந்தாலும் டீயா இருந்தாலும் அறுசுவை, அதுக்குள்ள அறுசுவை, சுவை என்றால் 6 வகை சுவை, ஆமண்ணே. அந்த அறுசுவையை அதுக்குள்ளதாயா ஆ, படுப்பாக்கணும். சுவையும் நல்லா இருக்கும், சரி. மனமும் குணமும் நிறைந்த இடம். ஆமண்ணே. அதாவது ஆ, மனமும் இருக்கணும் குணமும் இருக்கணும், நல்ல குணம் இருந்தா அருமையா செய்திருவாங்க. ஆமா அதுக்கு கேகேசி காஃபி டீ சென்டர் டிஃபன் சென்டர். ஆமா ஆ, ஆனால் இங்க கேகேசி ஆ, காஃபி டிஃபன் சென்டர்னு சொன்னா ஆமண்ணே. அந்த சுவை பார்க்கவே முடியாது. சாப்பிட்ட கை கூடவே வரும். அதே மாதிரி டிஃபன் சென்டர்லயும் டிஃபன் வகைகளோ என்ன வெரைட்டிஸ் உண்டோ அத்தனை அங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட், ரொம்ப ருசி. ஆமையா. நீங்க நான் சொல்லுத கடை அங்கேயோ இங்கேயோ ஒண்ணு போக கூடாது. ஆஹா. சிஎஸ்ஐ சர்ஜிக்கு முன்னாலதான் இருக்கு. எதிர்புறம் நேர இப்ப இந்த ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா சரி ரைட்ல கட் ஆகக்கூடிய முதல் கட்டிங்ல தான் இருக்கு அண்ணாச்சி. இருக்காங்க. ஆமா, அந்த அந்த அளவுக்கு ரொம்ப ருசிபாகமாக காஃபியா இருந்தாலும் சரி, டீயா இருந்தாலும் சரி, ஆமண்ணே. டிஃபன் வகைகளா இருந்தாலும் சரி. ரொம்ப அருமையாக அழகாக செய்து தரக்கூடியவர்கள். சரி. இந்த வட்டாரத்துல எங்க பாடினாலும் தம்பி ஆறுமுகத்து மேல அவ்வளவு பாசம். அதனால கேகேசி காஃபி டிஃபன் சென்டர் சரி நல்ல முறையில் நடந்து வரக்கூடியது. இன்னும் இந்த தெய்வங்களுடைய அருள் பெருமையினால ஆமா மெம்மேலும் இன்னும் பெரிய சரி நட்சத்திர ஓட்டலாக இன்னும் மாறணும்னு சொல்லி இந்த தெய்வங்கள் எல்லாம் நாங்க பிரார்த்திக்கிறோம். ஆமையா. இந்த ருசிபாகம் எங்கேயும் கிடைக்காது. ஆமா, கிடைக்காது. ஆகையினால ஆமண்ணே. அவர்கள் கேகேசி ஆ, காஃபி டிஃபன் சென்டருடைய சார்பில் சார் விலை எங்களுக்கு 301 301 ரூபாய் 301 லட்சமாக கொடுத்து கொடுத்து தம்பி நீ வாழ்க குல வாழ்க உன் தொழில் வாழ்க என்று வாழ்த்தி ஆமா, இருக்கிறார். அண்ணாச்சி தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவர்களுடைய ஆ, கடைகளும் டிபன் கடைகளும் காபி டிபன் சென்டர் கடைகள் சரி கேகேசி ஆ, கடை ரொம்ப நல்ல முறையில் ஆமண்ணே. இந்த தெய்வங்கள்லாம் முன்னால் என்று என்று நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கின்றோம் ஐயா. இவர்கள்லாம் எப்படி வாழ எப்படி வேண்டுமானால் வாழ வேண்டும்? திரேக திடமும் ஆமா. நீண்ட ஆயுளும் ஆயுளும் நிறைந்த செல்வமும் செல்வமும் உயர்ந்த பண்பும் ஆமோஹோ. செய்யும் தொழிலெல்லாம் முன்னேற்றமும் ஆமண்ணே. அன்னாருடைய மனைவி மக்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களும் ஆமண்ணே. ஜாதி ஜனம் குலகோத்திரம் எல்லாம் அனைத்தும் எப்படி வாழ வேண்டுமானால் எப்படி என்ன வாழ வேணும் 100 கோடியாம். வாழ வேணும் அங்க 100 கோடியாம். குடலை இசனடருளா லாலே. மாயாண்டி ஜெயலா லாலே. மங்களமாய் வாழ வாழ வேண்டும். இசக்கிய மல்லருளா லாலே. அருளா லாலே. இன்ப
தோடு வாழ வேண்டும் இல்வதோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் பேச்சிய மன்னருளாலே பேச்சிய மன்னருளாலே பெருமையுடன் வாழ வேண்டும் மன்னன் தளவாய் செயலாலே எங்க தளவாய் மாடன் அருளாலே என்றும் சந்தோஷமாய் வாழ வேணும் இப்படியாக இருக்கின்ற காலத்திலே உடனே தவநிலையை எப்படி உருவாக்கினான் நான் அவன் 60 அடி அகலத்தில 60 அடி அகலத்தில 70 அடி நீளத்தில ஒரு ஓம குண்ட குழிகள் அதுல 9 சமுதை வைத்தான் அவாமை நல்ல பலகை போட்ட பலகை போட்ட 1000 முழம் கம்பம் நாட்டி கம்பம் நாட்டி கம்பம் நாட்டி பலகை போட்ட பலகை போட்ட கம்பநாடு கம்பநாடு கம்ப மரம் மேலே எல்லோ கம்ப மரம் மேலே எல்லோ கனத்த தங்க குடத்தை தங்க நல்ல குடத்தின் மேலே கலத்தம்மா கூழையதானி வைத்தா செல்ல மகன் வல்லரக்கு மாங்கோளைக்கு மேலே எல்லோ மணி ஊருண்ட தேங்காய் வைத்தா தேங்காய்க்கு மேலே எல்லோ தண்டை எலுமிச்சங்கனிய வைத்தா எலுமிச்சங்கனியின் மேலே இனியா கொட்டை பாக்கு வைத்தா கொட்டை பாக்கு மேலே எல்லோ அவன் குன்னி முத்து ஒன்று வைத்தோ கொட்டை பாக்கு மேலே எல்லோ குன்னி முத்து ஒன்று வைத்தோ அழகனாகப்பட்ட வல்லரைக்கன் கொட்டை பாக்கு மேல ஒரு குன்னி முத்த வச்சான் குன்னி முத்துக்கு மேல ஒரு கொத்தமல்லி தளவித்தான் கொற்ற மல்லி தளவின் மேலேயே சிறுகடுகு ஒன்றை வைத்தான் அதற்கு மேலே செப்பு ஊசியை நாட்டினான் செப்பு ஊசிக்கு மேலாக சௌவரளி புஷ்பத்தை வைத்தான் ஆகா 1000 முழ உயரத்துல ஒரு தவநிலையை உருவாக்கி விட்டோம் இப்போ நம்ம தவநிலைக்கு மேல போய் இருந்தாதான் தபம் செய்ய முடியும் தபத்தின் மேல் ஏற வேண்டுமானால் நாமளும் சிவபெருமான நினைச்சு தவம் செய்தோம் சிவபக்தனாக வடிவமாக வேண்டும் என்று வல்லரக்க ராட்சதன் எப்படி சிவபக்தனாக வடிவமானான் அவன் ஆத்துக்குள்ள வாடி வந்து நல்லக வல்லரக குளித்து நல்ல முழுகுவான் பாவி வேஷ்டி ஜரஜு கட்டுடனே அணியுவான் அரக்கன் திருநீத்து பட்டை போட்டான் உத்திராட்ச கொட்டை போட்டான் ஆனழகன் வல்லரக அவள் மாலை துளசி மாலை ருத்துராட்ச மாலைகள் சிவபக்தனாக வடிவமாகி
ஆயிரம் முழங்கம்பத்துல ஊசி நல்ல முனை மேல சண்டாள வளர அவன் அவசரமயருவான் அவசரமாயருவாரே ஆணழகனாகப்பட்ட வல்லரக்கல் ஒரு பெரிய சிவபக்தனாக வடிவமாகி 1000 முழக்கம்பத்திலே ஊசி முனை மேலே வந்து எப்படி நின்னா எப்படி வல்லரக்கனுடைய வலது கால் பெருவரல் இருக்கு பாருங்க. வலது கால் பெருவரல் இப்ப நிறைய பேருக்கு கிடையாது. சுகர்னு ஒரு வியாதி வந்த உடனே அந்த வியாதி முதல்ல ஆரம்பமே வலது கால் பெருவரல்ல தான் ஆரம்பிக்கு. இப்ப வார மக்களுக்கு வலது கால் பெருவரல் நிறைய பேருக்கு இல்ல. அந்த சுகர் வியாதி ஆரம்பிச்சு பெருவரல் எடுத்துருந்தாங்க, கால் வர போயிருது. அதே மாதிரி அரக்கம் பெருவரலை கொண்டு போய் 1000 முழ கம்பத்துல ஊசி முனையில நிறுத்தினான். அண்ணாந்து பார்த்தா 2 கரங்களையும் ஆகாயத்தை பார்க்க நீட்டி அண்ணாந்து பார்த்து ஆண்டவன் பகவானை வந்து அவனிலேயே அழைக்கிறான். என்ன சொல்லி எப்படி அழைத்தான்? நான் ஒரு வருடம் தவங்கள் செய்தேன் சம்போ சங்கரா. நான் ஒரு வருடம் தவங்கள் செய்தேன் சம்போ சங்கரா. ஏ சாம்போ சங்கரா, உடையவனே வரத்தை தாரும் சம்போ சங்கரா. உடையவனே வரத்தை தாரும் சம்போ சங்கரா. சாம்போ சங்கரா, உடையவனே வரத்தை தாரும் சம்போ சங்கரா. உடையவனே வரத்தை தாரும் சம்போ சங்கரா. நான் 2 வருடம் தவங்கள் செய்தேன் சம்போ சங்கரா. ஏ சாம்போ சங்கரா, இப்போ இறங்கி வந்து வரங்கள் தாரும் சம்போ சங்கரா. இறைவாய் இறங்கி வந்து வரங்கள் தாரும் சம்போ சங்கரா. சாம்போ சங்கரா, வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா. வந்து வரத்தை தாரும் சம்போ சங்கரா. 3-4 நல்ல வருடமாச்சு. 3-4 வருடமாச்சு. அந்த நாதன் பகவான காணலைய அண்ணா இந்து 6 வருடமாச்சு. அண்ணா அரணார் பகவானும் வரவும் இல்லை. என்னை 7-8 வருடமாச்சு. என்னை ஈசன் பகவான காணலைய ஐயா 9-10 வருடமாச்சு. அந்த உடையவன் பகவானும் வரவும் இல்லையே. 11-12 வருடமாச்சு. வருடமாச்சு. ஈசன் பகவானும் காணலைய வருடமாச்சு. பன்னிரண்டு வருட காலங்களாக ஆகியும் 12 வருட காலங்களாக ஆகியும் பகவானை காணவில்லை. பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். பகவான காணலன்னு தெரிஞ்ச உடனே வல்லரக்கன் அழுது புலம்பனான். உடனே ஐயா இறைவன் பகவான் வருஷம் 12வது இன்னும் நம்ம தவ நிலைக்கு வரலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுத்த பழம் கொம்புல இருக்காது. ஒரு மரத்துல பழம் நல்லா கனிஞ்சிடுதுன்னா அந்த கொப்புல இருக்காது, பொத்துன்னு விழுந்துதான் ஆகணும். அத மாதிரி வருஷம் 12 பூர்த்தியா நிறைவு பெற்றது. இந்த பாவி செய்த தவம் ஆதி கைலாசத்துல வந்து
ஒரு அக்கினி மழையாக பொழியவும் ஆமோஹ உடனே அக்கினியின் வெப்பங்கள் தாங்க முடியாமல் ஆமண்ணே இந்த வளரக்கம் செய்த தவம் ஒரு அக்கினி மழையாக பொழிகிறது. சரி அக்கினியின் வெப்பம் தாங்க முடியாமல் தேவர்கள் மூவர்கள் அடியார்கள் அமரர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பகவானுக்கு முன்னாலே வந்து, ஐயா ஆண்டவனே பகவானே, ஆமோஹ எங்களையும் படைத்து இந்த அக்கினி மழையவும் படைத்து விட்டீர்களே, எங்களால ஒரு சென பொழுது கூட இந்த கைலாசத்துல இருக்க முடியாது முடியாது. அதனால இறைவா எங்களுக்கு சரி இந்த அக்கினியின் வெப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் ஐயா. அப்பதான் பகவான் பார்த்தார், என்ன தேவர்களே மூவர்களே அடியார்களே அமரர்களே, ஆமா உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம். பூலோகத்தில யாரோ ஒரு மானிடன் என்னை நினைத்து அதிகமான தவம் செய்கிறான், அவனுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்துட்டோம்னா இந்த அக்கினியின் வெப்பத்திலிருந்து உங்களை காப்பாத்திடலாம் என்று தேவர்கள் மூவர்களை கையமத்தி வைத்து விட்டு இறைவனாகிய பகவான் அந்த பூலோகவாசி தவம் செய்யும் பக்தனை அழைத்து வர வேண்டுமானால் இந்த கைலாசத்துல யார அனுப்பலாம் கைலாசத்திலிருந்து யார அனுப்பலாம் அப்படின்னு தேவ சபையில பகவான் அப்படி தேடி பார்க்காரு. அவர் கண்ணுக்கு யார் தெரியுதா? பகவானுக்கு வாகனமாக இருக்கிறாரே நந்தி தேவன். அந்த நந்தி தேவனை கண்டு நந்தி தேவனை பகவான் எப்படி அழைத்தாரானால், எண்ணவாரும் பிழாய் நந்தி தேவா நந்தி தேவா ஒரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ நந்தி தேவா நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ தேவரே, அதாவது சரி இந்த பூலோக சீமையிலே யாரோ ஒரு மானிடன் என்னை நினைத்து அதிகமான தவம் செய்கிறான். அவன் யாராக இருந்தாலும் உடனே இந்த கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு பகவான் நந்தி தேவரை பூலோகம் அனுப்பிச்சு வைக்கிறார். உடனே பகவானிடம் விடைகள் பெற்ற நந்தி தேவன் கொத்து குடும்பியும் பூநூலும் கோல பெரம்பேந்திய நந்தி தேவன் அந்த நந்தி தேவன் பயணமாகி கைலாசம் விட்டல்லவோ கல்லாரும் எல்லாரும் கருணை சங்கிலி பாதை நெற்பாரோ மயில் பாலோ நேரை கல்லால் ஒரு சுனையா நேர்மையுடன் பார்த்து வாரார் பூலோகம் தன்னாயிலே எம்மையகிரி மலையாகிலே எம்மையகிரி மலையதற்கே எம்மையகிரி மலையதற்கே ஈசன் தூதன் வாராரே யமகிரி மலையாதற்கு யேசந்தூத வாராரே யமயகிரி மலையிலே வந்து யமயகிரி மலையிலே வந்து நந்தி தேவன் அரக்கனை தேடி பார்க்கிறார். ஐயா அரக்கனை காணவில்லை, ஆனா சத்தம் மாத்திரம் கேக்கு. யமயமலைக்குள்ள சத்தம் கேக்கு, ஆனா அரக்கனை காணலையே. சத்தம் கேக்குன்னா என்ன சத்தம் கேக்கு? அடிபிடியா போடுதாங்க, சண்டை சச்சரவா சட்டம் கேக்கு. மலைக்குள்ள யமயகிரி மலைக்குள்ள என்ன சத்தம் கேக்கு? ஓம் நம சிவாய. ஓம்
சிவாயா. யா இந்த உச்சரிப்பு வந்து கரெக்டா இருக்கணும். ஓம் நம சிவாயான்னு சொல்லக்கூடாது. ஆமா ஓம் நம சிவாயா. இதான் ஆமா. சுவாமியுடைய பிரபண மந்திரம். பிரபண மந்திரம். இதுக்கு பேர் தான், இந்த விஷயம் தெரியாம தான் ஆ, எம்பெருமான் முருக கடவுள் பிரபண மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாம தான் பிரம்மதேவனை 3.25 நாளைக்கு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு. அம்மா சிறையில் அடைச்சாச்சு. பிரமண மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியலவே, அதை உச்சரிக்கவே உனக்கு தெரியல, நீ என்ன பிரம்மதேவன் ஆ, தூக்கி உள்ள போடியான்னா. சரிதான். பகவான் பார்த்தார், முருகா ஆ, அவன் படைப்பிக்க தொழில் படைச்சவன், எந்த தொழிலா இருக்கட்டியா, ஆ, தப்பு தப்பு தானே சட்டம் தன் கடமையை செய்யும். செய்யும். உம்மவே நீரே ஒரு நேரத்துல உம்மை பார்த்து ஆ, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தானேன்னு கேட்டவர் யாரு? ஆ, நக்கி. நற்கீரர் வந்து திருவிளையாடல்ல, ஆ, நீர் 1000 முக்காலும் உணர்ந்தவர் சரி சிவபெருமானாக இருந்தாலும் இருந்தாலும் குற்றம் குற்றம் தான். ஆமா. உமது 3வது கண் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான். சொந்தம். அந்த சபையில வச்சு உண்மையே சொன்னார, ஆ. நீர் என்ன நியாயத்தை பத்தி, நீ எனக்கு தகப்பனா இருக்கலாம், ஆமா. அதனால தப்பு தவறு தான். ஓஹோ. இவருக்கு பிரவணத்துக்கு அர்த்தம் தெரியல, இவரதுக்கு உள்ள போடுங்க. தூக்கி போடுங்க. எவ்வளவோ மன்னாடி பார்த்தாங்க, பிற முருகப்பெருமான் பேச முடியுமா? ஆஹா. தமிழ் கடவுள் அவர், தமிழ் பண்டிட் அவர், தமிழ் சக்கரவர்த்தி அவர், அகஸ்தியருக்கு உபதேசம் சொன்னவர், சிவபெருமானுக்கு பிரபண மந்திரத்தை உச்சரித்தவர். ஆமா. முருகப்பெருமான் யாரியா? ஆ, கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கழுகாசலன் சுந்தன் பந்தன் வேலாயுதம் வேலாயுதம். திருச்செந்தூர் பதியில் வாழும் செல்வ குமரன் அவன். அவன் எந்த கலையிலும் காட்சி கொடுப்பான். கொடுப்பான். அவர்கிட்ட போய் பேச முடியுமா? ஆஹா. அப்படிப்பட்ட பிரவண மந்திரத்தை கேட்ட நந்தி தேவன் சரி. அப்படி சுத்தி பார்த்தார், சத்தம் எங்க கேக்குன்னு பார்த்தாரு. ஆமா. 1000 முழ கம்பம் ஒரு பெரிய கரையாம்புத்து மாதிரி இருக்கு. சரி. கரையாம்புற்றனுடைய அருகாமையிலே வந்து ஆமோஹோ. காத்த கொண்டாந்து வைக்காது, அதுக்குள்ள இருந்து ஓம் நம சிவாயா சத்தம் கேக்கு. ஆ, ஆகா, சரி. வல்லரக்க இந்த கரையாம்புத்துக்குள்ள இருந்து தான் தவம் செய்தான் தபம் செய்கிறான். அப்படின்னு நந்தி தேவர் அண்ணாந்து பார்த்தார். ஆமா. ஏ என் மகனே வல்லரக்கா, ஏ, வல்லரைக்கா. என் மகனே ஐயா வல்லரக்கா, அரக்கா. ஏல நீ செய்த தவம் போதுமடா, போதும் போதும். தவத்தை விட்டு இறங்கி வாண்ணா. ஆமாப்பா. இந்த சத்தம் 1000 முழ கம்பத்துல ஊசி முனையில வவ்வாலா தொங்குதானே ஆ, வல்லரக்கம் பகவான் தவத்துக்கு. ஆமா. அவன் காதுல கேட்டுச்சு. சரி. ஆஹா, ஆ, நம்ம தவத்தை மெச்சி சரி. இறைவன் பகவான் நம்ம தவ நிலைக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. அப்படி நினைச்சு ஆ. 1000 முழ கம்பத்துல இருந்து படபடபடபடன்னு வல்லரக்கம் கீழே இறங்கினான். சரி. அவனுக்கு சிவபெருமான பார்த்திருக்கானா? ஆஹா. முன்ன பின்ன தெரியுமா? தெரியாது. வந்திருப்பது நந்தி தேவன் தெரியாம தெரியாம. பகவான் தான் நினைச்சுக்கிட்டு சரி. அவரு கால்ல போய் நெடுஞ்சாங்கடையா விழுந்தான். ஆமையா. அப்பந்தான் நந்தி தேவர் சொன்னாரு, என்ன சொன்னார்? ஏல ஐயா வல்லரக்கா, வல்லரக்கா. நான் அல்லடா பகவான், ஆமா. பகவான் ஆதி கைலாசத்திலே இருக்கிறார், ஹோடி. அவருடைய தூதன், அவருடைய வாகனம், என் வாகனம். பெயர் நந்தி தேவன். நந்தி தேவன். நீ செய்த தவம் ஈசன் பகவானுக்கு தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சாச்சு. உன்னை உடனே கையோட அழைச்சிட்டு வர சொன்னார். ஆமாப்பா. என் கூட வாப்பா, உன்னை கூட்டிட்டு போறேன்னார். சரி. வந்துச்சு பாருங்க அரக்கனுக்கு ஒரு கோபம். ஓ, யோ வருவா. யோ 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 யோ. யோ நந்தி தேவர, ஆ, உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னார். ஆஹா. அடா பாவி பேலே, ஆ. இல்ல நான் பகவானுடைய வாகனம், ஆமா. ஈசனுக்கு முதல் வாகனம்டானா, ஆமா. என்ன பார்த்து கேக்கேடா என்ன விஷயம்னார். சொல்லத. என்ன கைலாசத்துக்கு கூப்பிடுற, ஆ, கைலாசத்துக்கு எனக்கு வழி தெரியுமா? தெரியுமா எனக்கு? நான் முன்ன பின்ன போயிருக்கேனா? இல்லையே. பாருங்க கைலாசத்துக்குன்னு என்ன கூப்பிடுற. ஆ, அடா பாவி பேல, இல்ல புண்ண சொன்னவனுக்கு மருந்து சொல்ல தெரியாம இருப்பானா? இருப்பனா? நீ என்கிட்டலடா கேட்கணும். ஆ. அறிவு கெட்டவன பொசுக்குன்னு என்ன பார்த்து அறிவு இல்லைன்னுட்டிய. கேக்கிய. வல்லரக்கா, ஆ, கைலாசத்துக்கு வரணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என் கையில ஆ, 2 குளிகை இருக்கிறது. குளிகை இருக்கு. குளிகைன்னா என்ன தெரியுமில்ல? என்னென்ன? மருத்துவ மூலிகையால் செய்யப்பட்டு சரி. அது நல்ல வெண்ணையா வச்சு அரைச்சி அரைச்சி. அத நம்ம உருண்டையா உரிச்சு காய வச்சு வச்சிருக்கேன். சரி. அது குவாலிக்கா தண்டியில 2 உருண்டை இருக்கு. ஆஹா. அந்த மருத்துவ உருண்டை, மருந்து உருண்டையே உங்ககிட்ட நான் தருவேன். தந்துருவேன். வல்லரக்கா, நீ அண்ணாந்து வாயில போட்டு போட்டு. உன் 2 கன்னத்திலையும் ஒதுக்குனேன்னா சரி. உனக்கு அந்த மருந்து உருண்டைய ஆ, அண்ணாந்து வாயில போட்டு 2 கன்னத்துல ஒதுக்குனேன்னா சரி. அந்த நிமிஷத்திலே உனக்கு விழாவுல 2 ரெக்கம் முளைக்கும். ஓ, 2 ரெக்கம் முளைச்சிருமா? இந்த மருந்து வேகம் விழாவுல 2 ரெக்கம் முளைக்கும். சரி. நீ என்னோடு பறந்து கைலாசத்துக்கு வரலாம். வரலாம்.
ஆனா ஒரு விஷயம், என்ன? மகனே, ஆ, மருந்து உருண்டை நல்லா இருக்குன்னு முழுங்கிட்ட, ஆ, உன் கதை முடிஞ்சுது. உன் கதை முடிஞ்சது. ஆமா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. நஞ்சி நஞ்சி. அது சொல்லிட்டேன், கேட்டுக்கொண்டேன். ஆமாப்பா. யோ பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. கொண்டாருமையா. கொண்டாரு உருண்டையேன்னாரு. ஆ, அந்த நந்தி தேவர் மடிய ஒலடா ஒலடா ஒலடான்னு உழைச்சு உழைச்சி 2 குளிகை எடுத்து வல்லரக்கன் கையில கொடுத்தாரு. சரிண்ணே. 2 உருண்டையே 2 கையில வாங்கினா. ஆ, வல்லரக்கன் அண்ணாந்து வாயில போட்டு போட்டு 2 கன்னத்திலயும் ஒதுக்கினான். சரி, ஒதுக்கவும் அரக்கனுக்கு விழாவுல 2 ரெக்க முளைச்சிட்டு. முளைச்சாச்சு. நந்தி தேவரை யாருட்டு பார்த்தான். ஆ, யோ நந்தி தேவர, என்ன? கைலாசத்துக்கு நான் முன்னால போறோம், நீ பின்னால வாருன்னாரு. ஆமா, நீ இல்ல, கைலாசத்துக்கு ஆ, உனக்கு முன்ன பின்ன வழி தெரியுமா? தெரியுமா எனக்கு? நான் முன்னால போறேன், நீ பின்னால வா ஆமாப்பா. அப்படின்னு சொல்லி 2 பேரும் எப்படி வர்றாங்க? வருகிறார்கள். என்ன நந்தி தேவன் பின்னா, ஹலோ, என்ன நந்தி தேவன் பின்னா, ஹலோ, வல்லரக்கன் பறந்து வா. நந்தி தேவன் பின்னாலே வல்லாரக்க பறந்து வாரா. அரக்கனவன் பறந்து வாரா. வாயு லோகம், வருண லோகம், சந்திரலோகம், சூரியலோகம், யமலோகம், பரலோகம், சொர்க்கலோகம் பார்த்து வாரா. கைலாசம் தன்னதற்கு, கைலாசம் தன்னதற்கு இவர்கள் 2 பேர் வாரார்கள். 2 பேர்கள் வராரு. ஆதி கைலாசத்திலே வந்து ஆமோ, 2 பேரும் இறங்கினாங்க. சரி. அப்போ வல்லரக்கன் பார்த்தான். ஆ, இவன் வல்லரக்கனை வந்து நந்தி தேவர் பார்த்தாரு. சரி. இவனும் மானிட பிறவி, பிறவி இவனுக்கு பகவான் யாருன்னு தெரியாது. தெரியாது. அப்படி நைசா பக்கத்துல போய், ஆ, ஏல ஏய் ஏய், ஏ வல்லரக்கா, யாரக்கா? ஏல என்னைய பாரு, இங்க இந்த பேரு. பறக்க பறக்க பார்க்க ஏய், இங்க என்னைய பாருன்னாரு. ஆமா, அப்படி நந்தி தேவரை பார்த்தாரு. சரி. ஏல கைலாசத்துல கடவுள் எங்க இருக்காரு தெரியுமில்ல? தெரியுமில்ல? அதோ இருக்கிறார் பார், ரத்னகிரி சிம்மாசனத்துல. ஆ, கழுத்துல பாம்பு போட்டிருக்காரா, ஆமா, போட்டுருக்காரு. தலையில நிலவும் பிறையும் சூடி இருக்காரா, இருக்கா? ஏடா ஆ. ருத்ராட்ச மாலைகளை போட்டிருக்காரா, ஆமா, திருநீத்து பட்டை போட்டிருக்காரா, போட்டிருக்காரு. இடது பகரத்துல மனைவியை வச்சிருக்காரா, ஆமா, ஷடாபாரத்துல கங்காதேவி இருக்காரா. இருக்கா. அவர்தான்டா கடவுள். ஆ, அவர் கால்ல போய் விழுந்து பாதார பந்தத்துல நெடுஞ்சாங்கடையா விழுந்து உனக்கு என்ன வரமோ அவர்கிட்ட கேளு அத கேளு அப்படின்னு நந்தி தேவன் சொன்னார். சரி. அந்த வார்த்தையை கேட்டு ஆமோ, வல்லரக்கன் ஓட்டமாக ஓடோடி வந்தான். மண்ணே, பகவானுடைய திருப்பாதத்திலே நெடுஞ்சாங்கடையாக விழுந்தான். ஆமையா, பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். பகவான். ஏ என் மகனே ஐயா வல்லரக்கா, ஆமோ, என காலை விடுறா காலை விடுறா காலை விடுறா. அப்பந்தான் இறைவா உம்ம காலை விடதுக்கு ஐயா பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கேன். எனக்கு 3 வரம் வேணும். ஆமா, 3 வரம் வேணும். 3 வரம் எனக்கு வேணும் இறைவா. உம்ம நினைச்சு பூலோகத்துல 1000 முழ கம்பத்துல சரி. ஊசி முனையில 12 வருஷம், ஆமா. 12 வருஷம் ஒரு வியாழவட்டம். சரி. அப்படி ஊசி முனையில வவ்வாலா தொங்கி இருக்கேன். தொங்கி இருக்கேன். அதனால நான் கேட்ட வரத்தை நீர் தந்தே ஆகணும். ஆக வேண்டும். ஏன்னா உனக்கு என்ன வரண்டா வேணும்? வல்லரக்கா, நீ என்ன? மானிட பிறவி தானே, ஆமா. அதுலயே அரக்கர் குலம் தானே. குலந்தானே. உனக்கு சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, வேணுமா? பொண்ணு வேணுமா, ஆஹா. பொருள் வேணுமா, வேண்டாம். நாடு வேணுமா, நகரம் வேணுமா, ஆஹா. பெஞ்சாதி பிள்ளை வேணுமா, வேண்டாம், வேண்டாம். ஆயுள் தீர்க்க வேணுமா வேண்டாம். அப்படின்னு இறைவன் சரவாரியா கேட்காரு. சரி. இவன் என்ன சொன்னான் தெரியுமில்ல பகவான்? சொன்னான், ஐயோ எனக்கு சொத்து வேண்டாம், சுகமும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு நகரம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எனக்கு தேவை 3 வரம். ஆமா, 3 வரம். ஏல அது என்ன வரம்? சொல்லு. வரம் பேர் எனக்கு தெரியாது, சரி. ஆனா 3 வரம் வேணும். 3 வரம் வேணும்னு. அட பாய் பேரே, இவன் பழைய பேச்சாரன்ல ஏல இருக்கான். என்ன ஏன்டா இந்த பாடுபடுத்துத? ஆ, ஐயா இப்ப நம்ம வில்லுக்காரங்க இருக்கோம்னு வைங்களேன், ஆமா.
ஆம்பூர்ல இருந்து வண்டி பஸ்ல ஏறணும். ஏறுதோம். கண்டக்டர் 6 பேரையும் பார்த்து, ஆ, ஐயா வில்லிசை குழுவினரா? ஆமா. சார் ஆமா சார். எங்க போகணும்? ஆ, எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியாது, சரி. ஆனா ஒரு 6 டிக்கெட் தாங்க. ஓ, 6 டிக்கெட் வேணுமா? சரி. யோ எந்த ஊருக்கு போறியா? ஆ, அது எங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனா டிக்கெட் 6 தாங்க. ஆ, ரொம்ப அப்போ நல்லா இருக்கு. என்ன செய்வாரு கண்டக்டர்? நல்லா இருக்க கல்வி. கையில இருக்க பேக் என்ன பேக்? அது கேஷ் பேக். அந்த கேஷ் பேக்கை தூக்கிக்கிட்டு ஆ, வாங்கிட்டு சட்டேர் சட்டேர் சட்டேர்னு ஆமா. உங்க 6 பேர்த்தையும் பிட்டிய நவுட்டி அவுட்டி மன்னார்கோயில் விளக்குல கீழே இறங்க நடந்து போங்கன்றவர். குழந்தை பிடிச்சி தள்ளி. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அம்மா. அப்போ ஆ, பஸ்ல ஏறணும்னா, சார் வணக்கம் சார், ஆமா. வில்லிசை குழுவினர் எங்கயா போனோம்? ஆ, ஐயா அம்பாசுந்தரம் போனோம். ஆமா. அப்படின்னா பூக்கடை பஜாரா, ஆ, வண்டிமரிச்சி அம்மன் கோவிலா, கோயிலா? அப்படி இல்லைன்னா அகஸ்தியர் கோவில் ஸ்டாப்பா, இல்ல பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொன்னா தான் நாங்க இறக்கிடுவாங்க. ஆமா. அத மாதிரி வல்லற கையில உனக்கு வர வேணும்னா, சொத்து வேணுமா, சொகம் வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, எதை கேட்டாலும் சொல்லணும்ல. இவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா வர 3 வேணும்னா. ரொம்ப நல்லா இருக்கும். இதே இவன் பைத்தியாரனை பார்த்திருக்கான், ஆமா. பழைய பைத்தியாரன் இவன் தான் இவனே தான். அப்படின்னு சொல்லி, ஆ, ஏல ஐயா அங்க வா, என்ன? நான் ஒவ்வொரு வரமா சொல்லுதேன், ஞாபகப்படுத்துறேன். அதுல ஏதாவது ஒரு வரத்தை நீ ஆ. எனக்கு அந்த வரம் தாங்க அந்த வரம் தாங்கன்னு சொன்னா அத உனக்கு தாரேன் காரண்டா. அப்படின்னு சொல்லி, ஆ, அப்போ வல்லரகமா தான் நீர் என்னத்தையாவது புலம்பும்ட்டான். ஆமா. இவர் ஞாபகப்படுத்துறாரு அவனுக்கு. என்னெல்லாம் சொன்னாரு? ஆ. எடா என் மகனே வல்லரகா, வல்லரகாவோ. என் மகனே வல்லரகா, உனக்கு சொத்து தாரேன் சுகங்கள் தாரேன், என் மகனே அந்த வரம் வேண்டாமானால் உனக்கு நாடு தாரேன் நகரம் தாரேன், என் மகனே அந்த வரம் வேண்டுமானால் உனக்கு பொன்னும் தாரேன் பொருளும் தாரேன், மகனே அந்த வரம் வேண்டாமானால் என் மகனே பெஞ்சாதி பிள்ளை தாரேன், அந்த வரம் வேண்டாமானால் ஆயுள் தீர்க்கும் உனக்கு தாரேன், என் மகனே அந்த வரம் வேண்டாமானால் எடா எந்த வரம் உனக்கு வேணும், என்ன வரம் உனக்கு வேணும், ஈசன் பகவானிடம் கேளு அப்போ. என்ன வரம் உனக்கு வேண்டும்? என் மகனே ஐயா வல்லரகா, பொன்னுந்தாரேன் பொருளுதாரேன் நாடுதாரேன் நகரந்தாரேன் அத்தனை வேண்டான்ட்டான். சரி. அப்ப என்ன வரண்டா வேணும்னா, என்னதான் வேணும் இறைவா, உனக்கு? ஆ, உம்ம வாயால வல்லரக்கா நீ கேட்ட 3 வரமும் தந்தேன் ஆமா. அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா உமக்கு என்ன குறைஞ்சிரும்? என்ன குறைஞ்சிருது உமக்கு? ஓஹோ, இவன்டா நம்ம பேச முடியாது, ஆமா. நம்ம ஆவியும் ஜீவனையும் எடுத்துருவான். வாங்கிடுவான். இவன் சொன்னது மாதிரி 3 வாரம் தந்தேன்னு சொல்லிடுவோம் சொல்லிருமே. அப்படின்னு பகவான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறார். ஆமையா. என்ன சொல்லி எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி கொடுத்தார்? இறைவனுக்கு சின்ன சலனம் ஏற்பட்டுச்சு. சலனம் ஏற்பட்டுருமில்ல. இவன் ஏம்னா இவன் குலத்துல அரக்கர் குலம், கோலம். நம்மள மதிய மாத்தி ஏதாவது திருட்டுத்தனமா பயங்கரமான வரத்தை வாங்கிடுவானோ, இது போய் வாங்கினாலும் வாங்கிடுவான் அப்படி நினைச்சு ஆ. இவனுக்கு கொஞ்சம் தந்தர மந்தரமா வரம் கொடுப்போமே கொடுப்புமே அப்படின்னு பகவான் அரக்கனுக்கு என்ன சொல்லி எப்படி வரம் கொடுத்தார் எப்படி தெரியுங்களா? கொடுக்கிறார்? மகனே தந்தேன் தந்தேன் நட வல்லரே, தந்தேன் தந்தேன் நட வல்லரே, வல்லரே, நீ கேட்ட வரம் ஒந்தனுக்கு, தந்தே நடா. நீ கேட்ட வரம் ஒந்தனுக்கு, தந்தே நடா. வல்லரகோ, வல்லரகோ, கேட்ட வரம் ஒந்தனுக்கு தந்தே நடா. நீ கேட்ட வரம் ஒந்தனுக்கு தந்தே நடா. மகனே தந்த வரத்தினாலே தரணியில் ஆண்டிடுவாய், தந்த வரத்தாலே தரணியில் நான் தந்த வரத்தினாலே தரணியில் ஆண்டிடுவாய், வரத்தாலே தரணியில் மகனே தந்த வரத்துக்கு நீ தவறுகள் செய்தையானால், தந்த
வரத்துக்கு நீ தவறுகள் செய்தையானால் தந்த வரத்தினாலே தரணியில மாண்டு போவாய். தந்த வரத்தாலே தரணியில மாண்டு போவாய். கொடுத்தேனடா வல்லரைக்கா ஏ வல்லரைக்கா நீ கேட்டவரம் வந்தன்னைக்கு கொடுத்தேனடா நீ கேட்டவரம் வந்தன்னைக்கு கொடு